எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ டாக்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஸ்வாப்ஸ் ஃபார் டயட்டிங், அதாவது ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் டயட்டிங். முக்காசி டைம் நம்ம வந்து பலவிதமான இன்ஃபர்மேஷன் நியூட்ரிஷன் பற்றி படிக்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ நம்ம வந்து அவகாடோஸ், ப்ளூபெரிஸ், கிரான்பெரிஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஆன்லைனில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இது எல்லாமே வந்து வெஸ்டர்னர்ஸ்க்கு ஓகேங்க, ஏன்னா அது அவங்களோட லோக்கல் ஃபுட். அதே விஷயம் நம்ம மார்க்கெட்டில் போய் அதை தேடி பிடிச்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அது எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டயட்டிங்னாலே இதெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக கிடையாது. நம்ம லோக்கலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃபுட்டை வச்சு நீங்கள் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன ஃபுட் ஐட்டம் அண்ட் இதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது வெஸ்டர்ன் ஃபுட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம ஊரில் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பொதுவாகவே டயட்டிங் அப்படின்னாலே ஆல் ஃபேன்சி ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும், இல்லை ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும், அந்த பெர்செப்ஷனை விட்டு இட் இஸ் ஆல் வெரி ஈஸி அண்ட் வாட்ஸ் அவைலபிள் ஹியருங்கிறது தான் பார்க்கலாம். மெயின் திங் இஸ், நிறைய பேர் அவகாடோஸ் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அவகாடோ வந்து எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது, எல்லா ஊர்கள்லையும் அது கிடைக்கிறதும் இல்லை. அண்ட் அது வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கும்போது அது காயாக இருக்கும், அது பழுக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் வச்சோன்னு வச்சுக்கோங்க, பை த டைம் யூ see that அடுத்த ஒரு 3-4 டேஸில் சம்டைம்ஸ் அது கெட்டே போயிருக்கும். ஐயோ இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து இட் இஸ் ஸ்பாயில்ட் அப்படின்னா யூ வில் ஃபீல் வெரி ஹர்ட். ஸோ த பெஸ்ட் இஸ், அவகாடோ வந்து என்ன எதுக்காக சாப்பிட சொல்கிறோம், குட் ஃபேட்ஸ் இருக்குது, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அதனால சாப்பிட சொல்கிறோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ரெஷ் கோகோனட் சாப்பிட்லாம், அல்லது நம்ம ரெகுலராக கிடைக்கக்கூடிய பாயில்டு வேர்க்கடலை, இல்லைன்னா நட்ஸ், பாதாம் இருக்கட்டும், இல்லைன்னா வால்நட்ஸ் ஒரு அக்ரூட் இருக்குன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லைன்னா தேங்காய் சாப்பிடுங்க. ஓகே, தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அதுலேயும் ஹெல்த்தி ஃபேட் இருக்குது, மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். இன்னொரு விஷயம், கிரான்பெரிஸ், ப்ளூபெரிஸ், இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய பெரிஸ். இது நம்ம ஊரில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை வாங்கும்போது மணத்தக்காளியில் அந்த குட்டி பெர்ரிஸ் கிடைக்குது இல்லையா, அதை நீங்கள் கீரையோடவே அதை சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்று. அடுத்த விஷயம் வந்து நாவல் பழம், அதுவுமே பர்பிள் கலரில் தான் இருக்குது. உங்களுக்கு அந்த டீப் பிக்மெண்டட் பெர்ரிஸ் சாப்பிடும்போது ஆந்தோசைனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைட்டோ கெமிக்கல் உங்கள் உடம்புக்கு போய் சேரும். அது ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கும். இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஆன்டி ஏஜிங் காம்பனண்ட்டுமே நிறைய இருக்குது அதில். அடுத்து வந்து இலந்த பழம். கிரான்பெரிக்கு பதிலாக நீங்கள் வந்து இலந்த பழம் சாப்பிட்லாம். அது ஈஸிலி அவைலபிள். எல்லா ஸ்கூல் வாசல்லையும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலந்த பழம் ஈஸியாக கிடச்சிரும். அதை சாப்பிடுங்க. தென் அடுத்த விஷயம் வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து கூஸ்பெரி, அதுவும் லோக்கலி அவைலபிள், எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். சில பேர் வீட்டில் மரமே இருக்கும். அரை நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் எது கிடைக்கிதோ டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. அதுவே உங்களுக்கு வைட்டமின் சி சத்து ரெகுலராக வரும். அதனால ஸ்கின் நல்லாயிருக்கும். கம்ஸில் ஏதாச்சும், அதாவது பல்லில் ப்ளீடிங் இருந்ததுன்னா கூட அதுவும் சரியாயிரும். வைட்டமின் சி டெஃபிஷியன்சினால கூட உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ், அப்புறம் இம்யூனிட்டி குறைவாக இருக்குன்னா அது எல்லாமே நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெல்லிக்காய் ரெகுலராக எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஒன். அடுத்த விஷயம் வந்து, பொதுவாக வந்து ஸ்டமக் வந்து ஒரு எந்த நேரமும் ஒரு ப்ளோட்டிங், கேஸ், அதாவது உப்புசமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி எந்த நேரமும் கேஸ் வருது, நான் பருப்பே சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன்னு நிறைய இந்த இன்டெஸ்டைன் ரிலேட்டட் இல்லை டைஜஸ்டிவ் இஷ்யூ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொண்டைக்கடலை, ராஜ்மா இதெல்லாம் சாப்பிட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப வயிறு வந்து உப்புசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சில சேஞ்சஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மஞ்சள் கலர் பருப்பு, அதாவது மூங் தால், சனாதால், துவர்தால், அதாவது சாம்பாருக்கு கூட்டுக்கெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, தோரம் பருப்பு, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ராஜ்மா, சன்னாலாம் வந்து சில பேருக்கு, அதுவும் வயசானவங்களுக்குலாம் அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான மஞ்சள் பருப்பு ஆரல்ஸ் இந்த ஸ்பிளிட் தால்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சைப்பயிறு, க்ரீன் கிராம் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தால் மக்னி பண்ணக்கூடிய அந்த கருப்பு உளுந்து இருக்குது பாருங்கள், அதுவுமே ஸ்பிளிட் ஆகி வருது, அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ராஜ்மா சனா, உங்களோட டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்காக நீங்கள் இந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பருப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாதாமில் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை ராவாக சாப்பிட்றத விட நைட்டே சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவர் நைட் அது சோக் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எதுவுமே வராது, உப்புசமாக இருக்காது, உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ அன்சோக் நட்ஸை விட சோக் நட்ஸ் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன்.
ஒன் மோர் திங், பால் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு அதில் வந்து B12 இருக்குது, கால்சியம், ஃபாஸ்பரஸ், அப்புறம் நிறைய B காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால அது வந்து ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட். பால் சாப்பிட்டா நல்லா இருப்பீங்க, உங்களோட போன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், முடி கொட்டாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா. ஆனால் சில பேருக்கு பால் சுத்தமாக பிடிக்காது, இல்லைனா பாலில் ஏதாவது அலர்ஜி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணலாம்னா பாலுக்கு பதிலாக நீங்கள் தயிர் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தயிர் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், விச் மீன்ஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு டைஜஸ்ட். இல்லை தயிரை நல்லா கடைஞ்சி ஃபேட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நீங்கள் மோராக கூட எடுத்துக்கலாம். திஸ் இஸ் வெரி ஈஸி டு டைஜஸ்ட் அண்ட் உங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை டைஜஷனில் எந்த பிரச்சனையும் வராது. இன்ஃபேக்ட் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த பால் பொருட்கள் எதுவுமே ஒத்துக்காது, பன்னீர், சீஸ் எதுவுமே சாப்பிட முடியாதவங்க கூட நல்ல 1 கப் அல்லது 2 கப் தயிர் டெய்லியுமே இன்க்ளூட் பண்ணலாம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவ். தயிரை வச்சு மோர் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து தயிர் பச்சடி கூட சாப்பிட்லாம். அதாவது மண்டே டு சண்டே நீங்கள் பலவிதமான வெஜிடபிள்ஸை எடுத்து ஜஸ்ட் லைட்டாக ஸ்டீம் பண்ணலாம், இல்லை பச்சையாவை கூட பொடியாக நறுக்கிட்டு தயிரோட மிக்ஸ் பண்ணி பச்சடியாக எடுத்துக்கலாம். அதாவது வெள்ளரிக்காய் பச்சடி, இல்லைனா கேரட்டு, பீட்ரூட் பச்சடி, அதுக்கப்புறமா சொரக்காய், முள்ளங்கி, வாழைத்தண்டு, இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு நாளைக்குமா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த என்டையர் வீக் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் சுத்தமாக எதுவுமே வராது. அண்ட் டீ, காஃபி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் ஏதாவது ஒரு காரணத்தினால சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு டீயோட ஹெல்த்தி ஸ்வாப் வில் பி அ க்ரீன் டீ, அல்லது நீங்கள் ஹெர்பல் டீ எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜீரக தண்ணி சாப்பிட்லாம். ஆரல்ஸ் ஜீரகம், ஓமம், பெருஞ்சீரகம் இது 3த்தையும் நல்ல தண்ணியில் வந்து கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். ஸோ டீ, காஃபியோட ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் சாப்பிட்லாம். ஆனால் அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் ஃபைபர் எடுத்துடாதீங்க, நார்ச்சத்து அப்படியே இருக்கட்டும், அது வந்து வடிகட்டி எடுத்துடாதீங்க, சர்க்கரையை ஆட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் another ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்லாம், இல்லை பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம், உப்பு கடலை அல்லது ரோஸ்டட் பட்டாணி, இது நீங்கள் ரெகுலராக உங்கள் டயட்டில் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஸ்வாப்ஸ்லேயே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. அதாவது இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டெல்லாம் நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டயட்டிங் அப்படிங்கிற அந்த டென்ஷன் கண்டிப்பாக போயிருக்கும். நம்ம ஈஸியாக நம்ம சந்தையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், பக்கத்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். இதுக்காக நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, கொஞ்சம் பிளானிங் தான். சாட்டர்டே சண்டே அழகாக நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கான மெனுவை போட்டுக்கோங்க. உங்களுக்கு சீசனல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எதெல்லாம் கிடைக்கிது, அப்புறமா லோக்கல் மார்க்கெட்டில் என்னென்ன கீரை கிடைக்கிது, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் ஒரு அடுத்த 15 நாளைக்குள்ள மெனுவை போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் கிச்சன் கபோர்டில் ஒட்டி வச்சுக்கோங்க, இல்லை ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுக்கோங்க. அண்ட் அதை பார்த்தே நீங்கள் கடகடன்னு சமைச்சிடலாம். நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது உங்களுக்கு காலையில் நிறைய டைமும் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடும்போது மெடிக்கல் பில்ஸோட அமௌண்ட்டுமே உங்களுக்கு குறைவாக இருக்கும். பிகாஸ் யூ வில் பி ஸோ ஹெல்த்தி அண்ட் இது கூடவே நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் யூ வில் லிவ் அ வெரி ப்ரொடக்டிவ் லைஃப். இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பேசுங்க. அண்ட் கண்டிப்பாக இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த ஹலோ டாக்டரில் உங்களை பார்க்குறேன்.